இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, காலையில் எங்கள் அம்மா என்னை எழுப்பிவிட்டாங்க. எழுப்பிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் பக்கத்து ஒரு ஏரியில் மீன் பிடிக்கிறாங்கடா சொல்லி சொன்னாங்க. அங்கே போயிட்டு இது எல்லாம் மீனை பிடிச்சிட்டு வந்தோம். இந்த எல்லா மீனுமே கையால் தான் பிடிச்சது. ஷாக் ஆகாதீங்க, உண்மையிலுமே கையால் தான் பிடிச்சது. இது ஜிலேபி இன்னும் குறவை மீனுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு எதனால் குறவை மீன் பேர் வந்துன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் விரால் மீன் கூட சொல்லுவாங்க, விரால் குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிடிச்ச எல்லா மீனையும் ஒரு பேசனில் போட்டு தண்ணியெல்லாம் ஒலை இல்லாமல் அப்படி அலசி எடுத்துகிட்டு தனியாக ஒரு படத்தில் போட்டோம். அதை படத்தில் போட்டு அப்படி அலசி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் இருக்க மீன் எல்லாமே இப்போ பிடிச்சிட்டு வந்ததால் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், அப்படி வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அப்படியே ஓடுறது நல்லாவே கிளியராகவே தெரியும் உங்களுக்கு. இதில் என்னென்ன மீன் இருக்குன்னா, ஜிலேபி மீன் இருக்குது, இன்னொன்று குறவு மீன் இருக்குது, உளுவை அப்படிங்கிற மீன் இருக்குது, கெளுத்தி மீன் இருக்குது, அப்புறம் ஆரா மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அது பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். அந்த மீன் இதில் இருக்குது.